பிரான் மசாலா எப்படி செய்யலாம் என்பதை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 400 கிராம் அளவுக்கு குட்டி குட்டி பிரான் எடுத்திருக்கேன். இந்த குட்டி சைஸ் பிரான்ல பாத்தீங்கன்னா நிறையவே நமக்கு தண்ணி வரும். ஸோ அதனால முதல்ல நாம வெறும் வாணலியில பிரானை நாம ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பிரான்ல இருந்து நிறைய தண்ணி நமக்கு வெளியில வரும். 2 நிமிஷத்துக்கு மேல வதக்க வேண்டாம். நாம அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் இந்த பிரானை கிரேவில சேர்த்தோம்னா நிறைய தண்ணி வரும். ஆனா பிரான் நமக்கு உடனே குக் ஆயிடும். அந்த தண்ணி சுண்ட ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம பிரான் தனியா, அதுல வெளியில வந்த தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சட்டி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஸ்டார் பூ 1, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. நல்லா நமக்கு அந்த பிரவுன் கலர் மாறட்டும். வெங்காயம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுவோம். அந்த இஞ்சி பூண்டு விழுதுல இருந்து நமக்கு அந்த பச்சை வாசனை போகணும். மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு. இது எல்லாமே நம்ம அந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விடுவோம். அடி பிடிக்காம கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு தக்காளியை மிக்சியில அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது போல நம்ம தக்காளியை விழுதா சேர்த்தோம்னா நமக்கு அந்த கிரேவி நல்ல கலர் கிடைக்கும். பிளஸ் அந்த கிரேவி நமக்கு நல்லா திக்கா வரும். தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. இது அந்த பிரான்ல இருந்து எடுத்த தண்ணீர். இதையும் இதோட சேர்த்து நாம ஒரு மூடி போட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சுண்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. பாருங்க, மோஸ்ட்லி எல்லா தண்ணியுமே நமக்கு சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த பிரான் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளி தொக்கோட இந்த பிரானையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் அந்த பிரான் மேல ஒரு கோட்டிங் வர அளவுக்கு நாம நல்லா கிளறி விடணும். இது ஒரு 10 நிமிஷம் நீங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயோ இல்ல சிம்லயோ குக் பண்ணுங்க. பாருங்க, இப்ப பிரானும் மசாலாவும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்போ நாம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நான் இதுல மிளகும் சீரகமும் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த தூளை சேர்த்துட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை இதுவும் நம்ம சேர்த்துட்டு சூடா நம்ம பரிமாறலாம். நீங்க அப்படியே பிளைனா பிரான் தொக்கு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இது மேல சின்ன சின்னதா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மேல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லெமனை மேல பிழிஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். சூடா இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.